அம்மா ஆட்சி தான் வரும், அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். நான் இப்ப இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சும்மா இருப்பேனா? மக்களோட ஆதரவோட நிச்சயம் நான் கொண்டு நமக்கு வேண்டியதை மத்திய அரசு கிட்ட நம்ம கேட்டு பெறணும். அது இல்லாம நீங்களே மத்திய அரசு கிட்ட அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீ சண்டை போட கத்தி எடுத்துட்டா எப்படி? அரசாங்கத்தை நடத்துற அரசாங்கம் இல்ல திமுக காரங்க. சும்மா சண்டை போட்டுக்கிட்டு நீங்களோ உங்க வீட்டுல உள்ளவங்களும் கஷ்டப்பட போறது இல்ல. பாவப்பட்ட இந்த விவசாய மக்கள் தான் கஷ்டப்படுது. ஒரு காரணம், முக்கிய காரணங்கள் இது யாருடைய தோல்வி? அரசாங்கத்தினுடைய தோல்வி. அரசாங்கத்தினுடைய தோல்வியினாலதான் இன்னைக்கு ரோட்ல நெல்லுக்கு போட்டு விவசாயிகள் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? 26ல மக்கள் சரியா பதில் சொல்லுவாங்க, அது வேற. இப்போதைக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க, இப்படி ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்தாகணும். எடுக்கிறதுக்கு உண்டான வழி என்ன? அத முதல்ல செய்யுங்க. இப்போ மத்திய கூட்டம் வந்திருக்கீங்க, குழு வந்திருக்கு. அவங்கள நீங்க எல்லா இடத்துக்கும் கரெக்டான முறையில அழைச்சிட்டு போறீங்களா இல்லையா? அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க செய்யற அரசாங்க முறையே தவறா இருக்குது. ஒழுங்கா அழைச்சிட்டு போய் எல்லா இடத்தையும் காமிக்கணும். நமக்கு வேண்டியதை மத்திய அரசு கிட்ட நம்ம கேட்டு பெறணும். அந்த திறமை அவங்களுக்கு இருக்கணும். அது இல்லாம நீங்களே மத்திய அரசு கிட்ட அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீ சண்டை போட கத்தி எடுத்துட்டா எப்படி? அப்படிதான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்க அரசியல் மட்டுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அரசாங்கத்தை நடத்துற அரசாங்கம் இல்ல இது. அந்த அரசியல்வாதி இல்ல இவங்க திமுக காரவங்க. சும்மா சண்டை போட்டுக்கிட்டு நீங்களோ உங்க வீட்டுல உள்ளவங்களும் கஷ்டப்பட போறது இல்ல. பாவப்பட்ட இந்த விவசாய மக்கள் தான் கஷ்டப்படுது இன்னைக்கு. ஆமா, அம்மா ஆட்சி தான் வரும், அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். நான் பாக்குறேங்க இல்லைங்க. நான் இப்ப இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சும்மா இருப்பேனா? இருக்க மாட்டேன். நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம். மக்களோட ஆதரவோட நிச்சயம் நான் கொண்டு வருவேன்.